கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால ஜீசஸ் கிறிஸ்ட் மிராக்கிள் மினிஸ்ட்ரி யூடியூப் சேனல் பார்க்குற அனைத்து உள்ளங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசுதரும் இனிய குடும்ப வாழ்வுங்கிற தலைப்பில் என்ன கொண்டு பரிசுத்த ஆவியான தகப்பன் உங்களோட பேசுகிறாங்க. அந்த வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுங்க. நீங்கள் உங்கள் குடும்பம் செவி கொடுக்கும்போது கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஏதேன் குடும்பமாக மகிழ்ச்சியின் குடும்ப தேவனாகிய கர்த்தர் கட்டாயமாக வாழ வைப்பாங்க. உபசரிப்பை குறித்து தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி உபசரிப்பை குறித்து ஒரு செய்தி பார்ப்போம். ஆதிகாமம் 18:2 ஒரு சில வசனங்களை படிக்கிறேன், கேளுங்க. தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடாரத்தில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரைமட்டும் குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததினால் நீர் உமது அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம். கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள். நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்தி கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன். அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம். இதற்காகவே அடியேன் இடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், நீ சொன்னபடியே செய் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாராளிடத்திற்கு போய், நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றான். மாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளம் கன்றை பிடித்து வேலைக்காரன் கையில் கொடுத்தான். அவன் அதை சீக்கிரத்தில் சமைத்தான். ஆபிரகாம் வெண்ணெயையும் பாலையும் சமைப்பித்த கன்றையும் எடுத்து வந்து அவர்கள் முன்பாக வைத்து அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தான். அவர்கள் புசித்தார்கள். அவன் என்ன செய்தார்? ஆபிரகாம் 3 புருஷர்களை பார்க்குறார். 3 புருஷர்களை பார்த்தோன்னா 3 தேவ புருஷர்களை பார்க்குறாரு. பார்த்த உடனே என்ன செய்தார்? அப்போ நீங்கள் வந்திருக்கீங்க, என்னோட இடத்துக்கு வந்திருக்கீங்க, அதனால் நீங்கள் என்ன செய்யணும், கொஞ்சம் தண்ணி கொண்டு வர வரைக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க, வெயிட் பண்ணுங்கள், நீங்கள் அதை போயிடாதீங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ தண்ணி குடிச்சிட்டு அப்புறமா நீங்கள் போகக்கூடிய பிரயாணத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் அந்த 3 புருஷர்கள்ட்ட சொல்கிறாரு. அப்போ ஆபிரகாம் அந்த தண்ணி கொண்டு வரதுக்குள்ளே என்ன செய்கிறாரு, தண்ணி தான் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. நான் உங்களுக்கு சமைச்சு தரேன் அப்படின்னா சொல்லலை. ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க, சரி கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சரி நீ இவர் போய் என்ன செய்கிறார், மனைவிட்ட சொல்லி என்ன செய்கிறாங்க, மெல்லிய மாவை எடுத்து பிசைஞ்சு என்ன செய் சம அப்படின்னு சொல்கிறாரு. மாவை பிசைஞ்சு அதுக்கு அதை சமைச்சிரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் வேலைக்காரங்கிட்ட கொடுத்து அதில் இளங்கன்று குட்டி எடுத்து அடித்து அதையும் என்ன செய்யுங்க, குழம்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வெண்ணெய் பால் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு என்ன செய்கிறாரு, அந்த 3 புருஷர்களை தேடி ஆபிரகாம் வராரு. அவங்க 3 பேருக்கு அதை கொடுத்து 3 பேர் என்ன செய்கிறாங்க, சாப்பிட்றது வரைக்கும் அவங்க பக்கத்தில் நின்று கொண்டு இருக்கிறாருன்னு வேதவசனம் தெளிவாக சொல்லு. அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளும் நம்ம யாராவது ஒரு வீட்டுக்கு நம்ம போனோம்னா இது ஒரு உபசரிப்பு. ஏன்னா அவர் அந்த 3 புருஷர்களையும் போகிற வழியில் பார்த்த உடனே என்ன செய்யார், வீட்டு பக்கத்தில் அவங்கள கண்ட உடனே நீங்கள் இருங்க, தண்ணி மட்டும் குடிச்சிட்டு போங்க, உங்கள் கால்களை கழுவி நீங்கள் மரத்தடியில் உட்காந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு, தண்ணியை மட்டும் தான் ஆபிரகாம் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு என்ன செய்யார், நல்ல இளங்கன்று அடித்து அதுக்கு சப்பாத்தியும் அந்த காலத்தில் சப்பாத்தியோ அப்பமோ சுட்டு என்ன செஞ்சார், கொண்டு அதையும் சமைச்சு என்ன செய்கிறாரு, ஆபிரகாம் கொடுக்குறாரு. அப்போ அவங்க சாப்பிட்ற வரைக்கும் பக்கத்தில் நிற்கார். அப்போ நம்மளும் பார்த்தீங்கன்னா நம்மளோட சொந்த பந்தங்க யாராவது ஒருத்தங்க நம்ம வீட்டுக்கு வந்தால் இருங்க தண்ணி மட்டும் கொண்டுறேன்னு சொல்லிட்டு என்ன செய்யலாம், நம்மளும் அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய திடீர்னு வந்துட்டால் என்ன செய்யலாம், வீட்டில் இருக்கக்கூடிய அதில் பெஸ்ட்டான உணவை அவங்களுக்கு என்ன செய்யலாம், கொடுக்கலாம். இது மூலிமா உபசரிக்கலாம். ஆபிரகாம் என்ன செஞ்சார், தண்ணி மட்டும் கொண்டாரான்னு சொல்லி அவர் நிறைய விஷயங்களை சமைச்சு கொண்டு உபசரித்தார் அந்த 3 புருஷர்களையும். அதுதான் அந்த வீடியோ இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறதுனா கோயம்புத்தூரில் இருந்தேன். கோயம்புத்தூரில் கொஞ்ச நாள் இருந்தேன். கோயம்புத்தூரில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு நான் ஊழியம் பண்ணுறேன்னு தான் சொன்ன ஒரு சகோதரிட்ட நான் ஒரு இடத்துல ரூம் எடுத்து தங்கியிருந்தேன். ஊழியம் தான் பண்ணுற சிஸ்டர்னு அவங்கள்ட்ட, ஏன்னா அங்கே பக்கத்தில் எங்கே ஆவிக்குரிய சபை இருக்குது நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி தான் கேட்டேன். அவங்க இங்கே ஒன்று இருக்குது அங்கே ஒன்று இருக்குன்னு 2 சபையை சொன்னாங்க. அப்புறம் பார்த்தா நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரு நாள் வாங்க வீட்டுக்கு ஜோம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நான் போன அன்றைக்கி என்ன செஞ்சாங்க, காஃபி கொடுத்தாங்க, குடிச்சிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் திரும்ப அவங்க அப்பா கொஞ்சம் பலகீனமாக இருந்தாங்க. அவங்க அப்பாவுக்கு அந்த சிஸ்டருடைய ஃபாதர், அவருக்கு ஒரு 70 வயசுக்கு மேலே, அவங்களுக்கு ஜோம் பண்ண சொன்னாங்க. அப்புறம் அடிக்கடி போனதுக்கப்புறம் பார்த்தா என்னை நான் உண்மையிலே அந்த சகோதரி என் சொந்த சகோதரியாக தான் இப்போ வரைக்கும் நினைக்கிறேன். ஏன்னா ஆண்டருக்குள்ளே பிறக்கிற நீங்கள் எல்லாருமே ஒரு தகப்பனுக்கு பிறந்த பிள்ளைங்க. இந்த ஊழியத்தில் உள்ள எல்லா சகோதரிகளையும் நான் அப்படி தான் நேசிக்கிறேன். ஒரு தகப்பனுக்கு பிறந்த பிள்ளைகளாக நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுக்குள்ளே எல்லாருமே நினச்சிது இயேசுவோட ரத்தத்தில் கழுவப்பட்டிருக்கோம். அவர் பரிசுத்தர் போல் நம்மளையும் உள்ளே இருந்து நினச்சிதாரு பரிசுத்தர் ஆக்கிக்கிட்டு இருக்காரு. அதனால் நம்மளாம் ஒரு தகப்பனுக்கு பிறந்த உறவுகள். அதனால தான் அந்த சகோதரி நான் இப்போ வரைக்கும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அதனால் என்ன பண்ணாங்கன்னா என்னை அப்படி ஒரு உபசரித்தாங்க, அதை எனக்கு மறக்கவே முடியாது.
நான் போகிற நேரம்லாம் திடீர்னு காலையில் ஜோம் பண்ண போவேன். நான் ஒரு பிஜியில் இருக்கும்போது இன்னொரு இடத்துல தான் தங்கி அவங்களுக்கு காசு கொடுத்து இன்னொரு இடத்துல தங்கி அங்கே சாப்பிட்டுட்டு இருந்தேன். வேறு ஒரு இடத்துல தான் காசு கொடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். இங்கே காலையில் நான் போனோம்னா அவங்க வீட்டில் ஏதோ உப்புமாவோ ஏதோ ஒன்று செஞ்சுருந்தாங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டுட்டு தான் போகணும் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி செஞ்சுருவாங்க அந்த அக்கா. அதை எனக்கு கொடுத்துருவாங்க, காஃபி போட்டு கொடுத்துருவாங்க, சாப்பிடுவேன். அப்புறம் மத்தியானம் ஒரு சில நேரம் என்றைக்கு ஒரு நாள் போனேன், மத்தியானம் போனாலும் ஏதோ ஒரு குழம்பு வச்சு அந்த குழம்புல அவங்க வீட்டுக்குன்னு சமைச்ச அந்த குழம்பு, மீன் குழம்பு ஏதோ ஒன்று எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, அதை கொடுத்து அதை சாப்பிடுங்கன்னு சொல்லி அந்த 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 அப்பாவும் சரி சாப்பிடுங்க, நீங்கள் சாப்பிட்டு தான் போகணும் அப்படி ஒரு உபசரிப்பு. தண்ணியை கொடுக்கியும் அதை கொடுக்கியும் அப்படி என்னை என்ன செஞ்சாங்க சாப்பாடு கொடுத்து. ஏன்னா நான் ஒரு ஊழியக்காரன் மட்டும்தான் சொன்னேன், ஊழியம் பண்ணுற இந்த மாதிரி ஒரு வியாபாரம் சம்மந்தப்பட்ட வந்திருக்கேன் அப்படின்னு தான் சொன்னேன். ஆனால் என்ன செஞ்சாங்க, அவ்வளோ கவனிச்சாங்க. எனக்கு போகிற நேரம்லாம் சாப்பாடு, டிஃபனு, காஃபி அதெல்லாம் அந்த அக்கா என்ன செஞ்சாங்க எனக்கு கொடுத்து என்ன அவ்வளோ ஒரு அழகாக உபசரித்தாங்க. அதேமாதிரி நல்லா அன்பாக பேசுவாங்க. என்கிட்ட உட்காந்து பக்கத்தில் அவங்க அந்த அப்பாவும் அந்த அக்காவும் பக்கத்தில் உட்காந்து பேசுவாங்க. ஆண்டரை பற்றி நானும் பேசுவேன். நான் சொல்கிற காரியங்கள் அவங்க நல்லா காது கொடுத்து செவி கொடுத்து கேட்பாங்க, விசாரிப்பாங்க. நீங்கள் வந்த இடத்துல எப்படி இருக்குது, உங்களுக்கு சாப்பாடு அந்த இடத்துல நல்லா சமைச்சு கொடுக்காங்களா, வந்த காரியங்கள் எப்படி இருக்குன்னு என்ன செய்வாங்க எனக்கு விசாரிப்பாங்கன்ட்டு. அந்த மாதிரி என்ன விசாரிப்பாங்க. நான் சொல்கிற ஆண்டரோட செய்திகளை என்ன செய்வாங்க நல்லா காது கொடுத்து கேட்பாங்க. அப்போ எங்களுக்குள்ளே என்னது ஒரு அன்பு இணைக்கப்பட்டது, ஒரு உபசரிப்பு உண்டாச்சு. அந்த சகோதரியை நானும் உபசரித்தேன். ஆண்டோடைய வார்த்தையை சொல்லி அவங்களுக்காண்டி ஜோம் பண்ண வச்சேன். கர்த்தர் அந்த வீட்லேயும் பெரிய அற்புதம் செஞ்சாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு உபசரிப்பு. அதேமாதிரி நான் ஊருக்கு கிளம்புறேன்க்கா அப்படின்னு அந்த கடை சொன்னேன். தண்ணி இல்லைன்னு சொல்லியாச்சுன்னா போதும், தண்ணி இல்லைன்னா நீங்கள் எங்கேயுமே போக வேண்டாம், ஏன்னா நான் வரது நேரத்தில் தண்ணி எப்போ வரும் அப்படின்னு தெரியாது, கார்பரேஷன் ஒன்று. அப்போ அந்த சில நேரங்களில் என்ன செய்வேன், அவங்ககிட்ட போய் தண்ணி கேட்பேன். தண்ணி எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி நிறைய தண்ணி குடம் எடுத்து வச்சுருப்பாங்க. எதனாலும் எடுத்துகிட்டு போங்க, உங்கள் குடத்தையும் நீங்கள் அங்கே கொண்டு வச்சுக்கோங்க அப்படிம்பாங்க. அவங்க குடத்தை வச்சு கூட நான் தண்ணி குடிச்சிருக்கேன். அதே மாதிரி ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டேன். அப்போ என்ன செஞ்சாங்க அந்த அக்கா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு சமைச்சு நான் கிளம்பிக்கிட்டு இருந்தேன். எனக்கு அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் ஆகிடுச்சு, ஜாமான்லாம் எடுத்து வச்சுட்ருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா நான் ஷிஃப்ட் பண்ணுற ஊருக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் என்ன பண்ணாங்க, சமைச்சு அவங்களே கூடையில் என்ன செஞ்சுட்டு வந்தாங்க, ஒரு பெஸ்ட்டான முடிஞ்ச கத்தர் கிருபையால் அவங்களால முடிஞ்ச ஒரு பெஸ்ட்டு சாப்பாடை சமைச்சு கூடையில் வச்சு எல்லாம் தனித்தனியாக கொண்டு வந்து எனக்கு வந்து பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு இருங்க, நான் பிறகு அதை எடுத்துக்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்தளவுக்கு என்னை உபசரித்தாங்க. நான் தங்கியிருந்தது ஒரு மாடி ரூம். அங்கே கொடுத்து என்ன செஞ்சாங்க, சாப்பிடுங்கன்னு சொல்லி எல்லாமே அதுக்குண்டான தேவையான தட்டுக்கிட்டு எல்லாம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. நான் அப்புறம் சாப்பிட்டு வச்சேன். அதுக்கப்புறம் திரும்ப அந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு போனாங்க. அப்புறம் நீங்கள் இன்னும் கொஞ்ச நாள் இருந்துக்கலாமா பாஸ்டர், அதுக்குள்ளே ஊருக்கு போகிறீங்களா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு உபசரித்தாங்க. அந்த உபசரிப்பு தான் அவங்க உபசரித்தது. நான் ஆண்டவர் கிருபையால் அவங்கள அன்பாக அவங்ககிட்ட நான் பேசுனது, நான் ஆண்டரோட பற்றின காரியங்கள் அவங்கள்ட்ட சொன்னது, நான் ஜெபித்தது, அந்த உபசரிப்பின் மூலயமா எனக்கு அந்த சகோதரிக்கு அந்த தகப்பனாருக்கு அந்த சகோதரியை கொண்டு அவங்க பொண்ணுக்கு அவங்களுடைய அக்கா பொண்ணுக்கு இதெல்லாம் ஒரு அன்புனால் அந்த ஒரு குடும்பமாக இப்போ வரைக்கும் கர்த்தர் கிருபையால் அந்த குடும்பம் கெட்டப்பட்டிருக்குங்க. ஏன்னா உபசரிப்பு அவ்வளோ ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம உபசரிக்கும் போது அந்த குடும்பம் அன்புனால் அந்த உறவு அன்புனால் கெட்டப்படும். அதுக்கு உதாரணம் அந்த சகோதரி. அதே மாதிரி தான் அங்கே ஆபிரகாம் உபசரித்தார். அதே மாதிரி எனக்கு யார் என்னென்னு அந்த சகோதரி தெரியாது. நான் அப்போ தான் பார்த்து மீட் பண்ணியிருக்கேன், ஊழியம் பண்ணுறேன்னு தான் சொன்னேன். அதே மாதிரி அடிக்கடி என்ன செஞ்சேன், போய் ஜோம் பண்ணேன். கர்த்தர் அங்கே ஒரு சில காரியத்தை அவங்கள்ட்ட பேசினாங்க, என் மூலியமாக கர்த்தரோட ஆவின்னு பேசினாங்க. அதே மாதிரி நான் அவங்களுக்காண்டி எவ்வளோ பாரப்பட்டு ஜெபித்தேன். அதை கொண்டு கர்த்தர் என்ன செஞ்சாங்க, அந்த அப்பாவுக்கு நல்ல ஒரு விடுதலை, நல்ல ஒரு மாற்றத்தை அவங்க சரீரத்தில் செஞ்சாங்க. அதனால் இது அந்த உபசரிப்பு, அந்த சகோதரி எனக்கு பண்ண உபசரிப்பு நான் என் மனைவிட்ட கூட சொல்லியிருக்கேன். என் கூட பிறந்த அக்கா தான் அப்படி எனக்கு உபசரித்தாங்க. நான் போகிற நேரம்லாம் தண்ணி கேட்டால் தண்ணி குடத்தை எடுத்து கொடுத்துருவாங்க. அப்புறம் என்ன கேட்டாலும் என்ன செஞ்சிருவாங்க, இல்லைன்னே சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சகோதரி என்னை அடிக்கடி என்னை வருத்தி கூட என்ன செஞ்சுருக்காங்க, 2-3 டைம் என்ன செஞ்சுருக்காங்க, சாப்பிட வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி கூட என் மனைவிட்ட சொல்லியிருக்கேன். அப்போ நம்ம ஒவ்வொருத்தங்களை உபசரிக்கும் போது இதே மாதிரி தான் நீங்கள் நினச்சிங்க, உங்கள் சொந்த பந்தங்களோ உங்கள் ஊழியக்காரங்க யாராக வந்தாலும் சரி நினச்சிங்க, உங்களால் பெஸ்ட்டானதை கொடுத்து உபசரிங்க. ஏன்னா உபசரிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். சகோதரி அந்த கோயம்புத்தூரில் அந்த அக்கா இன்னும் மறக்க முடியாதுங்க எனக்கு. அப்படி ஒரு சகோதரி. ஏன்னா ஒரு தகப்பனுக்கு பிறந்த சகோதரியாக தான் நான் அவங்களை நினைக்கிறேன். நானும் அவங்களும் ஒரு தகப்பனுக்கு பிறந்த உறவு, ஒரு இரத்தத்தினால் கழுவப்பட்ட உறவு. அதனால் நம்ம உபசரிக்கும் போது அந்த அன்பு அந்த இடத்துல பெருகும். அந்த அன்புனால் அந்த குடும்பம், அந்த உறவு, அந்த உறவு என்ன செய்யும், அன்புனால் கெட்டப்படும். இதுதான் எனக்கும் அந்த சகோதரி இப்போ வரைக்கும் அன்பால் தான் அந்த ஊழியத்திலையும் இணைக்கப்பட்டிருக்காங்க. ஒரு தகப்பனுக்கு பிறந்த அந்த உறவுலையும் இணைக்கப்பட்டிருக்காங்க. அதனால் நீங்கள் நினச்சிங்க, உங்கள் சொந்த பந்தத்துக்கு நினச்சிங்க, அவங்கள உபசரிங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்நியர் யார் வந்தாலும் அவங்களையும் உபசரிங்க. நான் அந்நியரை உபசரிக்காமல் இருக்காதுன்னு வேத வசனம் தெளிவாக சொல்லுது. அதனால் அந்நியர் உங்களுக்கு அங்கே அக்கம் பக்கத்தில் யாரோ ஒருத்தங்க வந்தால் கூட உங்களால் முடிஞ்ச தண்ணி, உங்களுக்கு தெரியாத பிரச்சனை வந்தாலும் தண்ணி கொடுங்க. மற்றபடி உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு ஆகாரத்தை கொடுத்து நினச்சிங்க, அவங்களையும் உபசரிங்க. ஏன்னா உபசரிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதான் வேதம் தெளிவாக சொல்லுது.
ஆபிரகாம் ஆதிகாமத்தில் என்ன செஞ்சிருக்காரு, 3 புருஷனையும் உபசரிச்சார். தண்ணி மட்டும் கொண்டாரன்னு சொல்லி என்ன செஞ்சால் பெஸ்ட்டான சாப்பாடை கொடுத்தார். இப்படி தான் ஒரு சில வீடுகளில் என்ன செய்கிறாங்க. ஆனால் ஒரு சில வீடுகளுக்கு ஊழித்து போவேன், ஐயா இருங்கயா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, தண்ணி மட்டும் கொண்டாரன்னு போவாங்க, இல்லை டீ மட்டும் போடுறேன்பாங்க. அப்புறம் போய் பார்த்தா அங்கே இருக்க செவ்வாழை பழம், முறுக்கு, அப்புறம் வேறு என்ன சொல்கிற வடை, இவ்வளோ ஐட்டமும் கொண்டு வச்சுருவாங்க ஒரு சில வீடுகளில். எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். இல்லை சிஸ்டர் வேண்டாம், இல்லைம்மா வேண்டாமா, இல்லைக்கா வேண்டாம் அப்படி வந்து. ஏன்னா எனக்கு ஊழியத்தில் உள்ள மக்கள் எல்லாமே என் சொந்த பந்தம் தாங்க. நான் அப்படி தான் இப்போ வரைக்கும் நேசிச்சுட்டு இருக்கேன். அவங்க என்ன எப்படி நேசிக்காங்கன்னு எனக்கு தெரில. அதனால் நான் வேண்டாம் பரவாயில்ல இருக்கணும்னு சொல்லி அவ்வளோது கொடுத்துருவாங்க. அப்புறம் என்ன செய்ய அந்தளவுக்கு உபசரிக்கிறாங்க. டீ மட்டும் கொண்டாடுறாங்க, தண்ணி மட்டும் கொண்டாடுறேன்னு ஒரு சில குடும்பத்தில் இவ்வளோ ஐட்டங்கள் கொண்டு வந்து வச்சுருவாங்க. எனக்கே சில நேரம் ஷாக் ஆயிடும். சரி என்ன செய்ய அன்பால் கொடுக்காங்கன்னு சொல்லி அதில் கொஞ்சம் பேருக்கு எடுத்து சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி உபசரிங்க. ஆபிரகாம் உபசரித்த மாதிரி தான் அந்த ஒரு சில குடும்பத்தில் அந்த ஊழியத்தில் மக்கள் இருக்காங்க. டீ மட்டும் கொண்டாடுறன்னு பார்ப்பாங்க, நிறைய பலகாரம் கொண்டு வந்துடுவாங்க. அதே தான் ஆபிரகாம் அங்கே செஞ்சார். ஏன்னா உபசரிப்பு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நீங்கள் ஊழியக்காரங்களுக்கு உபசரிக்கிறதுனால, அவங்களுக்கு நீங்கள் வந்து கொடுத்து உபசரிக்கிறதுனால கண்டிப்பாக அதுக்கு கர்த்தர் உங்களை பல மடங்கு ஆசீர்வதிப்பாங்க. அதில் உங்களுடைய நீங்கள் போகிற சபையில் உள்ள ஊழியக்காரங்களோ, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச கிராம மினிஸ்ட்ரி பண்ணுறவங்களோ, எவஞ்சலிஸ்ட்டோ, இல்லை தீர்க்க தரிசனம் உள்ளவங்களோ, எந்த ஊழியக்காரங்க உங்கள் வீட்டுக்கு வந்தாலும் என்ன செய்யுங்க, அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச கொடுத்த பெஸ்ட்டானதை கொடுத்து என்ன செய்யுங்க, உபசரிங்க. உபசரிப்பு ரொம்ப கண்டிப்பாக வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி என்னோடய சொந்த பந்தத்துலேயும் ஒரு சிலவங்க இருக்காங்க. அவங்க வீடுகளுக்கு நான் போனோம்னா இருக்கிறாங்க. ஒரு சிலவங்க வீடுகளுக்கு போனோம்னா என்ன பண்ணுவாங்கன்னா, டீ தரட்டுமா, டீ குடிக்கிங்களா அப்படி கேட்பாங்க. இந்த பாருங்க ஆபிரகாம் வந்து ஐயா நீங்கள் குடிங்க வைங்கன்னு சொல்ல, நான் உங்களுக்கு தண்ணி மட்டும் கொண்டுறேன், கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யணும், தண்ணி குடிச்சிட்டு தான் போகணும், இதுக்காண்டி தான் நீங்கள் என் வீட்டுக்கே வந்திருக்கீங்கங்கிற ஆபிரகாம். அப்போ இந்த மாதிரி ஏதாவது சொந்த பந்தங்கள் ஒரு சிலவங்க இருக்க மாட்டாங்க. நான் போனோம்னா தண்ணி மட்டும் கொடுத்துட்டு டீ எங்கேயா குடிச்சிட்டு வந்திருப்பாங்க பக்கத்தில் வர வழியில் அப்படின்னு சொல்கிற சொந்த பந்தங்களும் இருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தா டீ தரட்டுமா, சாப்பிட்றீங்களா அப்படி கேட்பாங்க. அப்படி கேட்கக்கூடாது. உங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்களா, நீங்கள் என்ன செய்யணும், டீயை கொண்டு கொடுத்துடணும். அவங்க வேண்டான்னு சொல்லிட்டா ரைட்டு, அதுக்கப்புறம் அது ரெண்டாவது. நீங்கள் அதுக்கப்புறம் கொடுத்து வேஸ்ட்டாக பேரும் குடிச்சிங்க அப்புறம் சொன்னால் கண்டிப்பாக குடி தான் செய்வாங்க. அப்போ டீயை கொண்டு கொடுத்துடணும். உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை கொண்டு என்ன செய்யணும், அவங்களுக்கு கொடுத்துடணும். கொடுக்காம இருந்தது கொண்டு வரட்டா, இது தரட்டா அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது. இப்படி சொல்கிற இப்படிப்பட்ட குடும்பத்தில் எனக்கு கர்த்தர் கொடுத்த சொந்த பந்தத்துலேயும் அந்த மாதிரி ஒரு சிலவங்க இருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தா என்ன செய்வாங்க, ஒருத்தவங்க வந்து தண்ணி கொடுத்துருப்பாங்க, இன்னொருத்தர் என்ன செய்வாங்க, டீ போடட்டுமா அப்படின்னா போகிற வழியில் வரவழியில் அவங்க குடிச்சிட்டு வந்திருப்பாங்க, அவங்க எப்போ எத்தனையோ இடத்துக்கு போயிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இன்னொன்று என்ன செய்வான், இன்னும் ஒரு சில சொந்த பந்தத்தில் இருக்கிறாங்க. நான் போகிற குடும்பத்திலே சாப்பிடுதியா, தண்ணி குடிக்கிறியா, டீ போட்டு தரட்டா, சாப்பிடு, கொஞ்சம் குழம்பு வச்சுருக்கேன் அப்படிம்பாங்க. நம்ம அப்போ யாரும் சொந்த பந்தங்க வெளியிலேருந்து வந்து என்ன சொல்லுவாங்க, வேண்டாம் தான் சொல்லுவாங்க. சரி அப்போ அவங்க வேண்டாங்கன்னு இவங்களை விட்டுருவாங்க. இப்படி இருக்கக்கூடாது உபசரிப்பு. வேதத்தில் எப்படி சொல்லியிருக்கு பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும் உபசரிப்பு. ஏன்னா தண்ணி மட்டும்தான் கொண்டாடுறேன்னு சொல்லிட்டு போய் எல்லாத்தையுமே சமைச்சு அவருக்கு என்னது கண்ணுக்குட்டியை வச்சு சாப்பாடு, மட்டனு, அதுக்கப்புறம் ரொட்டியோ அப்பமோ எல்லாத்தையும் சுட்டு பால் வெண்ணன்னு என்ன செஞ்சுருக்காங்க, பெஸ்ட்டாக கொண்டு கொடுக்காங்க. இதுதான் உபசரிப்பு. நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்திருப்பீங்க, சாப்பிடுதீங்களா, வைக்கிங்களா, கொண்டு வரட்டா, இப்படி இருக்கக்கூடாது. கிறிஸ்தவங்க கண்டிப்பாக நீங்கள் எப்படி இருக்கக்கூடாதுங்க. மற்றவங்க எப்படி இருந்தாலும் கிறிஸ்தவங்க வந்து என்ன செய்யணும், கண்டிப்பாக நீங்கள் உபசரிக்கணும். வேதத்தில் அப்போவே சொல்லியிருக்கு. அப்புறம் புதிய ஏற்பாட்டிலையும் சொல்லியிருக்கு, அந்நியரை உபசரிக்கணும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், உபசரிக்கணும். உங்களால் முடிஞ்சது உங்களுக்கு என்ன இருக்கோ அதில் பெஸ்ட்டாக கொடுத்து என்ன செய்யுங்க, சொந்த பந்தத்தை, அந்நியரை, ஊழியக்காரங்க யார் வந்தாலும் நினச்சிங்க உபசரிங்க, கொடுத்துருங்க, சாப்பிட வைங்க, அவங்கள கட்டாயப்படுத்தி. அதுக்கப்புறம் வேண்டானா விட்டுருங்க. நீங்கள் கொண்டு வரட்டுமா, வைக்கட்டுமா, செய்யட்டுமா அப்படி கேட்காதீங்க. ஏன்னா எனக்கு இப்போ வரைக்கும் அந்த சகோதரி, ஒரு மறக்க முடியாத சகோதரி, எனக்கு கோயம்புத்தூரில் அவ்வளோ உதவி பண்ணாங்க, அவ்வளோ எனக்கு உபசரித்தாங்க. அவங்க அந்த அன்பு நிமித்தம் எனக்கு அந்த அக்கா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவ்வளோ ஒரு உபசரிப்பு எனக்கு என்ன கேட்டாலும், ஒரு ஏதாவது அங்கே உள்ள பக்கத்தில் உள்ள அட்ரஸ் கேட்டாலும் அதுக்கு உண்டான உதவி செய்வாங்க. அந்த தம்பி மூலிமா கூட, அவங்க பையன் மூலிமா கேட்டு கூட ஒரு சில உதவி செஞ்சாங்க. அப்போ அந்த உபசரிப்பு வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் உபசரித்து பாருங்கள், அந்த உங்களுடைய அந்த உறவு அன்புனால் கெட்டப்படும். அதனால் உபசரிப்பு ரொம்ப முக்கியம். யாராவது வந்து தண்ணி கேட்டால் கூட என்ன செய்யுங்க, டீயை கொண்டு கொடுங்க. ஆபிரகாம் கணக்கு என்ன உட்காருங்க, நான் அந்த டீ போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யுங்க, சாப்பாடே எடுத்து கொடுங்க. ஆச்சரியப்பட்டு சந்தோஷப்பட்டுருவாங்கங்க. ஐயோ நம்ம டீ தான் கொண்டு வராங்க, சாப்பாடே கொண்டு வந்துட்டாங்களே அப்படின்னு சந்தோஷப்படுவாங்க. அப்போ அவங்க சந்தோஷப்படும் போது அவங்களோட உள்ளம் என்ன செய்யும், மகிழும். உங்களை குறித்து ஒரு நல்ல எண்ணம் வரும். அப்புறம் பார்த்தா அவங்க சாப்பிட்டுட்டு போனதுக்கப்புறம் உங்களுக்கு கத்திரிக்காய் நீங்கள் கொடுத்தோன்னு ஒரு திருப்தி எடுத்து பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு பல மடங்கு கொடுப்பாரு உங்களுக்கு. அதனால் இந்த உபசரிப்பை குறித்து இந்த வசனத்தின் மூலிமா, நான் சொன்ன சாட்சியின் மூலிமா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு விசுவாசிக்கிறேன். அதில் ஒருத்தர் என்ன செய்யுங்க, உபசரிங்க. கணவன் மனைவி உபசரிங்க. சாப்பிட்டியாமா, வச்சையா, என்ன செய்கிற, டைமுக்கு சாப்பிடு, உடம்பு பாருங்க. மனைவியை கணவர் விசாரிங்க. அதுமாதிரி கணவர் மனைவி வந்து கணவரை விசாரிங்க. எங்கே வேலைன்னு இருக்காங்க, சாப்பிட்டுக்கோங்க, டைமுக்கு என்ன பண்ணுறீங்க, வேலையை பார்த்துட்டு இருக்காங்க, டைம் ஆகிட்டு நேரம் ஆகிட்டு, குடும்பம் இன்னும் ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி வரலையா, இன்னும் ஊழியத்தை முடியிருக்கு இல்லையா,
இன்னும் பிஸ்னஸ் முடியலையா, வந்துருங்க சீக்கிரம், என்ன பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிங்க, உபசரிங்க. உபசரிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். மாமா திறந்தாலும் உபசரிங்க, குடும்பத்தில் உங்கள் பிள்ளைங்களை உபசரிங்க, மருமகளை உபசரிங்க, மருமகனை உபசரிங்க. உபசரிக்கும் போது அந்த குடும்பம் அன்புனால் கெட்டப்படுங்க. ஆனால் கர்த்தர் தான் இந்த வார்த்தையின் மூலம் உங்களோட கூட பேசியிருப்பாங்க நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ ஜனங்கள். கர்த்தர் கிருபை உங்களோடு கூட இருப்பதாக.